ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோவும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ரெமினி ஆப்பில் உங்களோட இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து வைக்க போகிறோம். டிபி வைக்கிறதுக்காண்டி உங்களுடைய இமேஜோட சைஸ் ஒரே ஒரு இமேஜோட சைஸை மட்டும் 1:1 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை வந்து இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜோட சைஸை 2 விதமாக சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். டிபி வைக்கிறதுக்காண்டி மட்டும் ஒரே ஒரு இமேஜை மட்டும் 1:1 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். மீதி இருக்கிற எல்லா இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா 9:16 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் நான் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜை அதாவது டிபியில் வைக்க நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையாரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஆடையாரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டாப்பில் போயிருக்கலாம். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம டிபி வைக்கிறக்காண்டி இமேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா இமேஜோட சைஸை 9:16 நான் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். சேம் மெத்தட் தான், அதையும் எப்படி பண்ணுங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் ப்ளஸ் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி உள்ள வந்து அடையாரும். மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வர மட்டும் தான் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேரெக்டாகவே சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் உங்களோட எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணவனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 7 பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லி ஒரு குரூப் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த குரூப் 7 குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த 6 இமேஜ்லையும் 9:16 நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களோட இமேஜோட சைஸை அந்த இமேஜ் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் கொடுத்துருக்கிற ஒரு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணுங்க. உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி உள்ளே வந்து அடையாரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற அந்த 6 இமேஜ்லையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்தடுத்த பிக்கை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்கிற அந்த 6 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்டு இமேஜ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குரூப் 7 உள்ள அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்புக்கு ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். ஆடியோ இருக்கா, ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 7 பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஜ் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் லாஸ்ட் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஒத்த ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இது தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் குரூப் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் குரூப் 1 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இதில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 9:16 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் உள்ள வந்து அடையாரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு இது பார்த்தீங்களா, அது டேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் லைட்டாக கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷார்ட்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. எந்த மந்தில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த மந்த்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பீங்க. உள்ளேயும் ஒரு குரூப் 1 இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து வந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ் இருக்கா, அந்த டிபி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு டிபி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 நான் சேஞ்ச் பண்ண சொன்னேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டிபியில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபாண்ட் உள்ளே வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போது டிபி இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்யூன்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க நேமை அழிச்சு விட்டுட்டு நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபாண்டை நீங்கள் இதே மாதிரி டச் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் நேமை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் என்ன நேம் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ, யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி இருக்கும். இந்த எமோஜியை கிளிக் பண்ணி அதுக்கு லிரிக்ஸ் இருக்கும். லிரிக்ஸ் விட்டுருங்க. அதுக்கடுத்து மேலே எமோஜி இருக்கும். அந்த எமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இல்லை நான் கொடுத்துருக்க எமோஜி பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த எமோஜி இதே மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எமோஜியை வந்து நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எமோஜி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எமோஜி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு நீங்கள் இதே மாதிரி மூவ் பண்ணி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா மட்டும்
நீங்கள் இந்த எமோஜி மட்டும் இதே மாதிரி வந்து எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கும் நேமு, அதுக்கு அடுத்து இதே மாதிரி எமோஜி வர மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் 2வை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த குரூப் 2குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அப்படியே ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துக்கோங்க. அந்த குரூப் 2 குரூப்புக்குள்ள அப்படி லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஆட் பண்ணுங்கிறது தெரியும். மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி உள்ள போய் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் டிபி இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஓகே, டிபி இமேஜில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நேம் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல கியூன் இருக்கா அந்த இடத்துல மட்டும் எடிட்டுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் லென்த்தாக இருந்தால் மட்டும் இந்த எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா இந்த எமோஜியை மட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட லென்த் உங்களோட நேமுக்கு அடுத்து வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி டிபியும் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். வேறு குரூப் 2ல நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருக்கும். ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும் குரூப் 3 இருக்கும். அந்த குரூப் 3யை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள 9:16 இமேஜ் இருக்கா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் 9:14 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் உள்ள வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சேம் தான். டிபிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நேம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேமை டைப் பண்ணி டிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எமோஜி நேம் லென்த்தாக இருந்தால் மட்டும் எமோஜி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்படி அதுக்கு மேலே வந்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதுக்குள்ளேயும் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. வேறு இந்த குரூப்பில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கீழே ஒரு 9:16 இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. டிபி ஆட் பண்ண போகிறீங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். அதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்தீங்கன்னா போதும். நம்ம இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது குரூப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்கும். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் 4ஐ செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த குரூப்லையும் அந்த போன குரூப்பில் நம்ம குரூப் 3ல என்ன பண்ணமோ அதே தான் இதுலேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். கீழே விட 9:16 நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. டிபிங்கிற இடத்துல வந்து டிபி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நேம் இருக்கிற இடத்துல அதாவது கியூன் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்தீங்கன்னா எப்போதும் போல் அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள ஒரு குரூப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள இந்த 9:16 இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் முடிச்சிட்டோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ குரூப் 4ல எடிட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5 இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 5ஐ கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் நீங்கள் ரொம்பவே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. டிபி நேம் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ் இருக்கா அதில் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேலே இந்த கியூனுங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எமோஜியை சேஞ்ச் பண்ணிட்டு மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. குரூப் 5ல வந்து பார்த்தீங்கன்னா நேம் டிபி மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டைரெக்டாகவே பேக் வந்துக்கலாம். இப்போ ஓகே, நம்ம குரூப் 5ல வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொல்கிற ஸ்டெப் அப்படியே வரிசையாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6 இருக்கும். நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிக்க போகிறோம். லாஸ்ட் குரூப் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6 இருக்கும். அந்த குரூப் 6ஐ கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வரிசையாக பார்த்துக்கோங்க. கீழே உள்ள 9:16 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 9:16 இமேஜ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு அந்த 2 இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ் இருக்குது அந்த இடத்துல. அந்த டிபி இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தடில் நம்ம டிபி இமேஜ் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள அந்த கியூனுங்கிற இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% இல்லை, ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நேம், அதுக்கடுத்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம், இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நேம் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 குரூப்புக்குள்ள நீங்கள் இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த 6 குரூப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்துக்கோங்களேன், இப்போ ஆடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா தெரியும், நம்ம எஃபெக்ட் 1லேருந்து நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுருங்க, அது தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கா, அந்த எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எஃபெக்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி விட்டுருங்க. எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு 6 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த எல்லா குரூப்புக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த குரூப்புக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த 6 குரூப்புக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் 6 குரூப்புக்கும் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் தேவையான குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க.